வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பெருமாளின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறப் போகுது. திருப்பதி பெருமாள் பிடிக்கும்னா உங்களுக்கு ஓம் நமோ நாராயணா எனும் பதிவை கமெண்ட் பண்ணி உங்களுடைய வேண்டுதலையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம நாட்டில் பொறுத்தவரை பல அற்புதமான ரகசிய கோவில்கள் இருக்கு. அதில் திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானமும் ஒன்றுங்க. இந்த திருமலை ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் ரொம்பவே மர்மமான கோவில்னு சொல்லலாம். ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு வெளியான வீடியோ பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ந்து பிரச்சனையும் சண்டை சச்சரவு இருக்கா, வீட்டில் அமைதியே இல்லாத சூழ்நிலை இருக்கா, இப்படிப்பட்ட நேரத்தில் தாங்க உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரக தோஷம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கோ, இதனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவலாம். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகளவு ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லலாம். ஏன்னா இங்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 50,000 முதல் பக்தர்கள் வருகை தந்த வண்ணமே இருக்காங்க. அதுவே திருவிழா நாட்களாக இருந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பக்தர்கள் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்துட்டு செல்கிறாங்க. இந்த திருமலை கோவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்குது. இங்கு புராணத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமலை ஏழுமலையான் சதிதேவி பத்மாவதியோடு திருமலை மலையில் வசிக்கிறாரு. வெங்கடேஷ பெருமாளை பாலமாக வேண்டிக் கொண்டா பல வேண்டுதல்கள் நிறைவேறுன்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குங்க. வெங்கடேஸ்வர சுவாமி பல பணக்கார கடவுள்களில் இவரு ஒருவருங்க. திருமலை தேவஸ்தானத்துக்கு பல தெரியாத ரகசியங்களும் மறைக்கப்பட்டதான் இருக்கு. திருமலை தேவஸ்தானத்தில் கருவறைக்குள்ளே சென்று மீண்டும் வெளியில் வந்தால் வலது பக்கம் ஏழுமலையான் சிலை இருப்பதை உணர முடியும். இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை இதுவரை யாருமே கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லலாங்க. வெங்கடேச பெருமாளுடைய திருவுருவச் சிலையை பார்த்தது கூட அது மனிதனை பார்ப்பது போல இருக்குங்க. மேலும் இந்த கோவிலுக்கு அடியில் வீரஜன நதி ஓடுதான். சுவாமி சிலையின் காதுக்கு அருகிலே நீங்கள் காதை வைத்தா ஆறு ஓடக்கூடிய சத்தம் கேட்கும். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு செல்வ கடவுளாக பார்த்தீங்கன்னா அனைவருமே வழிபட்டு வரோம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியும் வராங்க. கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல் எண்ணக்கூடிய பணியில் மட்டும் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 20 பேர் வரை சேலை செய்கிறாங்க. ஒரே நாளில் லட்சக்கணக்கான தட்சிணைகளும் இங்கு வந்துட்டு தாங்க இருக்கு. ஸ்ரீவாரி சிலை எப்போதும் ஈரமாக இருக்குங்க. எத்தனை முறை பூசாரிகள் பார்த்தீங்கன்னா சிலையை துடைத்து வைக்க முயன்றாலும் சிலை ஈரமாக மாறிடும். ஸ்ரீவாரியினுடைய சிலை கல்லால் செய்யப்பட்டாலும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குதுங்க. ஸ்ரீவாருக்கு அருகில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சிலை எப்போதுமே வேர்வையோடு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மேலும் பூசாரிகள் இந்த வேர்வையை அவ்வப்போது பட்டு துணியால் துடைக்கிறாங்க. திருமலை கோவிலில் தினமும் மூலவரை லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுதுங்க. பிரசாதம் தயாரிக்கும் அறைகளில் மட்டும் 270 சமையல்காரர்கள் எப்போதும் இருப்பாங்க. இவர்களோடு 600 உதவியாளர்களும் பணியாற்றி வராங்க. திருமலை கோவிலில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள், வெண்ணெய், நெய்னு அனைத்தும் சமையல் பாத்திரங்கள் முதல் பூஜை பொருட்கள் வரை திருமலையிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரகசிய கிராமத்தில் இருந்து தாங்க கொண்டு வரப்படுது. இன்னுமே அந்த ஊர் மக்கள் மிகவும் கண்டிப்பானவங்க. கருவறையில் ஸ்ரீனிக்கு முன்னால் மண் விளக்குகள் எரிவதில்லை. அவை எப்போதுமே ஒவ்வொரு நாளும் எரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஜொலித்து கொண்டே இருப்பாங்க. ஸ்ரீவாரி சிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலும் அந்த கல் அப்படியே இருக்குதுங்க. விஞ்ஞானிகளுக்கு கூட இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மேலும் இங்கு ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டாம்டில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுது. ஒரு ரோஜா மலரின் விலை மட்டும் 80 ரூபாய்ங்க. மேலும் இங்கு ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா குலசேகர பட்டியை தாண்டாது. வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியே தாண்ட செல்லாது. ஆடவனுக்கு இங்கு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பெற்றா மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க.
இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பல பெருமைகள் இருக்குங்க. இத்தனை பெருமைகளை கொண்ட திருமாலின் கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உண்டாகும். திருப்பதி ஆலயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சீலதோரன்னு அபூர்வ பாறைகள் இருக்குங்க. உலகத்திலேயே இந்த பாறைகள் மட்டும் இங்கு மட்டும் இருக்கு. இந்த பாறைகளுடைய வயது பார்த்தீங்கன்னா 250 கோடி வருடன்னு சொல்லுவாங்க. ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளும் ஒன்றுன்னு சொல்றாங்க. எந்த கருங்கல் சிலையானாலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் நிச்சயம் தெரியும். ஆனால் உலோக சிலையாக இருந்தால் உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியும். ஆனால் ஏழுமலையனுடைய திருவுருவச் சிலை அப்படி எதுவுமே நீங்கள் அடையாளம் பார்க்க முடியாது. எந்த கருங்கல் சிலையை எடுத்துட்டாலோ சுரசுரப்பாக இருக்கோ. ஆனால் இந்த ஏழுமலையனுடைய திருமேனியில் நுணுக்கு வேலை வழிபாடுகள் எல்லாமே மெருகு போட்டது போல இருக்குதுங்க. ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெற்றிச்சூட்டியும் காதணிகள் புருவம் நாகபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்குது. இங்கு ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் தான். அரிப்பை கருக்கல்ல தடவினா ஒரு கருங்கல் வெடித்திடும். ஆனால் சில தோரணத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் இதை தடவினாலே அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. மேலும் திருவுருவச் சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் தடவுறாங்க. ஆனாலும் இன்று வரை எந்த வெடிப்பும் ஏற்படலைங்க. திருமலை பார்த்தீங்கன்னா திருவுருவச் சிலையில் எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குது. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்குதுங்க. பீதாம்பரத்தால் இந்த வேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க. ஏழுமலையான் திருவுருவ சிலை எந்தவித சாத்விக சந்தமான தெய்வத்தின் திருவுருவ சிலையிலும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஆயுதமாவது இருக்கு. ஆனால் ஏழுமலையானின் திருவுருவ சிலையில் எந்த ஆயுதமும் கிடையாதுங்க. அவர் நிராயுதபாணியாக காட்சியளிக்கிறாரு. அதனால் தான் தமிழ் இலக்கியத்தில் நம்முடைய முன்னோர்களும் வெறுங்கை வேங்கடன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேய சர் தாமஸ் மான்ட்ரோ கார்னஜியோ ஸ்ட்ராட்டன் ஏழுமலையானின் பக்தராகவும் இருந்திருக்காங்களா. திருமலையின் புனிதத்தன்மை கருதி பார்த்தீங்கன்னா 1759 முதல் 874 வரையுமே எந்த ஆங்கிலேயரும் மலை ஏறவில்லை. ஆங்கில பதிரிகள் மலையில் ஏதாவது ஒரு பகுதியில் சிலுவை நட விரும்பியிருக்காங்க. ஆனால் அதற்கு ஆங்கிலேய தளபதிகளே அனுமதி அளிக்கலைங்க. திருமலை திருக்கோயிலில் நித்தியபடி பூஜைகள் நடக்க வேண்டும்னு ஆங்கிலேயர்களும் விரும்பியிருக்காங்க. பூஜைகள் சரிவர நடக்க விட்டால் தங்கள் ஆட்சிக்கு பங்கவருன்னு கவலைப்பட்டாங்க. அதே போல் திருப்பதி அலர்மேல் மங்கைக்கு உள்பாவாடை கத்வால்னு சொல்லக்கூடிய ஊரில் பருத்தியில் தயார் செய்யப்படுது. செஞ்சி இனத்தை சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியோடு நெய்கிறாங்க. உள்பாவாடை சீமாட்டியின் திருமேனியின் படுவதால் இதை நெய்யும் போது நெசவாளர்கள் 3 வேளை குடிப்பாங்க. அவங்க மது மாமிசம் உண்ண மாட்டாங்களா. வெள்ளிக்கிழமை அபிஷேகத்திற்கு பரிமாண அறையில் வியாழன் இரவு அரைத்து தயார் செய்யப்படுதுங்க. குங்குமப்பூ கலவையும் அபிஷேகத்திற்கு சேர்க்கப்படுது. வெளிநாடுகளிலிருந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் பக்தர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கு ஏழுமலையான் வாரத்தில் 4 நாட்கள் அம்பாலாகவும் 2 நாட்கள் விஷ்ணுவாகவும் 1 நாள் சிவனாகவும் கருதக்கூடிய பூஜையும் நடத்துகிறாங்க. ஏழுமலையானுடைய அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கர்னு கலக்குது. ஆகவே புனிதமான நீராக இது மாறுதுங்க. இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடியே இரு கைகளால் தண்ணீரை எடுத்து குளத்திலே விடணும். இதுவே விசேஷ வழிபாடாகவே இருக்குது. மேலும் இங்கே திருமலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அபிஷேகத்திற்கு முன்னதாக ஒரு விசேஷ சாத்து முறை நடக்கும். வடகலை சம்பிரதாயத்தில் இது வெங்கடமேன பெற்றன்னு சொல்லுவாங்க. தன்னியங்களும் இடம்பெறுங்க. இதில் சாத்து முறையின் போது பூ வஸ்திரம் இல்லாமல் ஏழுமலையான் திருமேனியுடன் இருப்பார். முதல்ல ஒரு தீபாராதனை எடுக்கப்படும். பிறகு தேன்கலை சாத்து முறை சேவிக்கப்படும். பிறகு நெய்வேத்தியம் செய்யப்படுங்க. பிறகு ஒரு தீபாராதனை செய்யப்படும். ஏழுமலையானின் அந்த தீப ஒளியில் கண்ணால் பறிக்கும் அழகோடு இருப்பார். இங்கு திருமலை கோவிலில் 1180 கல்வெட்டுகள் இருக்கு. இதில் 236 பல்லவ சோழ பாண்டியர் காலத்தாக இருக்குங்க. திருப்பதி நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பும் முன்னாடியே பூஜையரிட தீபமேற்றி மனதார ஏழுமலையான வேண்டி யாத்திரையை தொடங்கணுங்க.
முதல்ல கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை வணங்கணும். பின்டாங்க திருமலை ஏறி சுவாமி புஷ்கரணியில் குளிச்சுட்டு வராகி மூர்த்தியை முதல்ல வணங்கிய பிறகு ஏழுமலையானை தரிசிக்கணும். மேலும் இங்கு அதிகாலை 3 மணி முதல் சுப்ரபாத தரிசனம் நடைபெறுங்க. பக்தர்கள் வரிசையில் நிதானமாக சென்று தரிசிக்கலாம். திருமலையில தங்குமிடம் கணவன் மனைவி இல்லை குடும்பத்தோடு செல்பவங்க முன்னுரிமை அளிக்கப்பட்டது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.